திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுல பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்ய ராஜ மாதாங்கி கைல பைரவர் பத்ரகாளி மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம், வாசனை திரவியங்கள் மஞ்சத்தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்பு சாறு, நாற்றங்காய், பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம், மகா அபிஷேகம், சோட சுப்சாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகி வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திரபாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல் செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாகதோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும், அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபசாகர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவில் ஏஐ ஹாகத்தான் போட்டி. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவில் 36 மணி நேர தொடர் ஜெனரிக் ஏஐ என்ற தலைப்பில் ஹாகத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டி வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் பன்னாட்டு மற்றும் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து சுமார் 250 கல்லூரிகள் மற்றும் 7 பல்கலைக்கழகங்களில் இருந்து சுமார் 1250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தனது மென்பொருள் உருவாக்கும் திறன்களை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார். செயலர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், இணை செயலாளர் எஸ் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். பொருளாளர் திரு ராஜராஜன் அவர்கள் தம் முறையில் மாணவர்கள் ஏஐ தொழில்நுட்ப திறனோடு தெளிவான பார்வை, கணினி பயன்படுத்தும் திறன் மற்றும் வலுவான ஆங்கில தொடர்பு திறன் இம்மூன்றும் இருந்தால் அவர்கள் ஒரு நிறுவனத்தை எளிதாக தொடங்கவும் எதிர்காலத்தில் ஏஐ தொழில்நுட்பத் துறையில் வேலை வாய்ப்பை பெற முடியும் என்று எடுத்துரைத்தார். இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக திரு ஷர்ஷா கன்கலாவா, நிறுவனர் வைஷாலி டெபியூட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி ஹைதராபாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தம் முறையில் மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப திறனை ஆர்வத்துடனும் நெறிமுறைகளுடனும் மற்றும் தொடர் பயிலும் திறனையும் வளர்த்து கொண்டால் ஏஐ துறையில் மிக சிறந்த வேலை வாய்ப்பினை பெறலாம் என்று எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக திரு செந்தில் ரெங்கநாதன், சிஇஓ எத்தனல் டெக்னாலஜி மற்றும் இயக்குனர் பிக் டாடா அனலிஸ்ட் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் அவர்கள் கலந்து கொண்டார். அவர் தம் முறையில் மாணவர்கள் ஜெனரிக் நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் உற்பத்தி, மருத்துவம், இண்டஸ்ட்ரி போன்ற துறைகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் உள்ளன என்றும் அதை மாணவர்கள் இந்தியாவிலிருந்தே பெறலாம் என்று எடுத்துரைத்தார். மேலும் இப்போட்டியில் பங்கேற்றும் மாணவர் குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு மிக சிறந்த தொழில்நுட்ப பதிப்பீட்டாளர்களாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர் குழுக்களுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கி பாராட்டினார். மற்றும் விழா மேடையிலேயே மிக சிறந்த மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சி ஆணையை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இப்போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. போட்டியினை இக்கல்லூரி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் ராஜ் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர் கலந்து கொண்டனர். இவ்விழா நிறைவில் ஏஐடியில் துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் இணைந்தனர்.
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், இளைஞரணி தலைவர் ராஜசேகர், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், இந்திராநகர் தொகுதி தலைவர் அருள்வேந்தன், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் அமல்ராஜ், தமிழரசன், ரவீந்திரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்சியில் இணைந்த அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் எண்ணுக்கும் தங்களது மொபைல் போனில் மிஸ்டு கால் கொடுத்து தங்களை அதிகாரப்பூர்வமாக கட்சியின் உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் பி. ராமலிங்கம், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றி பெற இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கட்சியில் இணைந்த அனைவரும் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர் சந்திப்பு. இன்று கொட்டும் மழையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணி வெற்றி பேரணியாக அமைந்துள்ளது. அப்போதைய பராசக்தி படத்தில் இருந்துதான் எனக்கு விழிப்புணர்வு வந்தது. மொழிப்போர் குறித்து எதுவும் தெரியாத நிலையில் அதிலிருந்துதான் தெரிந்து கொண்டேன். அந்த காலகட்டத்தில் பல துரோகங்களை செய்துவிட்டு அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள். இன்று வெளியிட்டுள்ள பராசக்தி படமும் மக்களை ஏமாற்றும் ஒரு விஷயமாகத்தான் செய்துள்ளார்கள். ஈழத் தமிழர் பிரச்சனையிலும் காங்கிரஸ் திமுக போட்ட இரட்டை வேடங்கள் பலருக்கு தெரியவில்லை. இதுபோல விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைதி போராட்டத்தை நடத்தினோம். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணியுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. எதுவும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. ஆளும் அரசை பல விஷயங்களில் எதிர்த்து வந்தீர்கள். இடையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசி ஆசி பெற்றீர்கள். உங்கள் நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா என செய்தியாளர்கள் கேள்விக்கு முதலமைச்சரை சந்தித்தது பொங்கல் விழாவிற்கு அனுமதி கேட்டுத்தானே தவிர அதற்குள் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை என பதில். அரசியலை பொறுத்தவரை நம் சுய லாபத்தை விட மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். என் நிலைப்பாடு மாற்றத்திற்கு எந்த அரசியல் அழுத்தமும் காரணமில்லை. மக்கள் நலனே முக்கியம். ஆரம்ப காலத்தில் பாஜகவில் பயணித்த நிலையில் அங்கு உரிய அங்கீகாரம் இல்லாததால் தனி கட்சி ஆரம்பித்துள்ளோம். தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மை தொகுதி பெற்று ஆட்சி அமைந்தாலும் மத்திய அரசின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் நல்லாட்சியை தர முடியும். கூட்டணி விவகாரத்தில் மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு மட்டுமே தெரிவித்து வந்தனர். அவர்கள் எங்கள் கட்சியில் இணையவில்லை. நம் வெற்றி மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இனம், மொழி மற்றும் தேசத்திற்கு துரோகம் செய்த காங்கிரஸ் திமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க முடியாது. இந்த மாதம் இறுதிக்குள் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும். தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதில் ஆதவ் அர்ஜுனா குளறுபடியாக உள்ளார். தெரியல என்ன நடந்தது, எவ்வளவு பேர் இவ்வளவு உயிர் மீத்திருக்காங்க. இதே ஸ்ரீலங்கன் ஈழம் தமிழ்லையும் இதேதான். இதே காங்கிரஸும் திமுக போட்ட அந்த இரட்டை வேடம் தான் நிறைய பேர் தெரியல. இதெல்லாம் எங்க ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த மொழி போர்லாம் மொழிக்காக ஒரு இனத்தை இவ்வளவு கொண்டு குவிச்சது இது வெளியில தெரியாது. சோ இதெல்லாம் வெளியே காட்டணும். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி நேரில் நிவாரண உதவி. புதுச்சேரியில் நேற்று காலை முதல் இரவு வரை இடைவிடாமல் பெய்த கனமழை மற்றும் குளிர்ந்த காற்று காரணமாக பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் உள்ள குடிசை வீடுகள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனையடுத்து உப்பளம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட எளிய மக்களுக்கு குடிசை வீடுகளுக்கு நேரடியாக தாய்ப்பால்களை வழங்கி உடனடியாக நிவாரண உதவி செய்தார்.
மேலும் பொதுமக்களின் சிரமங்களை உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு மூலம் கூடுதல் உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி தெரிவித்தார். உடன் கிளை செயலர் சங்கர நாராயணன், அகிலன் ஆகியோர் உடனிருந்தனர். (2026) சட்டமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணியில் இணைய மஜ்லிஸ் கட்சி விருப்பம். ஆலோசனை கூட்டத்தில் அதிரடி முடிவு. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்து அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்தேஹாதுல் முஸ்லிமீன் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட கிளை நிர்வாகிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரப்போகின்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத சார்பற்ற கொள்கையுடைய கூட்டணிக்கு மஜ்லிஸ் கட்சி தனது ஆதரவை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தேசிய கட்சியான மஜ்லிஸ் கட்சி இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான விருப்பத்தை தெரிவித்ததோடு இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளரான ஹைதராபாத்தை சேர்ந்த ஜனாப் தாயூப் அவர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். வழக்கறிஞர் சாகுல் ஹமீத் முஸ்லிம் சமூகத்தினரை ஒன்றிணைப்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். சம்சுதீன் மாநில தலைவர், ஷாஜகான் மாநில பொதுச் செயலாளர், மஜித் தமிழ்நாடு மாநில பொருளாளர், ரசல் மைதீன் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர், மசூது தமிழ்நாடு மாநில செயலாளர், ஹஜா மொய்தீன் மாநில இணை செயலாளர், அகமது மாநில செயலாளர், பாலுல்லா புதுச்சேரி மாவட்ட தலைவர், இக்பால் காரைக்கால் மாவட்ட தலைவர். இந்த கூட்டத்தில் மாநிலம் முழுவதுமுள்ள பல்வேறு மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். 2026 தேர்தலை எதிர்கொள்ள கட்சி தற்போதிலிருந்தே தீவிரமாக தயாராகி வருவதை இந்த ஆலோசனை கூட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய குடியரசு நாள் கண்காட்சி. நேஷனல் ஹெரிடேஜ் டிரஸ்டின் புதுவை அருங்காட்சியகம் வெங்கடநகர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் இந்திய குடியரசு நாளை முன்னிட்டு இந்திய குடியரசு கண்காட்சியினை முன்னெடுத்தது. புதுச்சேரியில் உள்ள அறிவு சார்ந்த நிறுவனங்களின் முதன்மை நிறுவனமாக புதுச்சேரி இந்தியா உலக அளவிலான வரலாற்று செய்திகள், நிகழ்வுகள் மற்றும் கண்காட்சிகளின் வழி வெளிக்கொணர்ந்து வருகின்றது புதுவை அருங்காட்சியகம். உலகின் 7வது மிகப்பெரிய நாடான நம் இந்திய திருநாடு மிக சிறப்புடையதும் தனித்தன்மையுடையதுமாக இந்திய நாடு பாடுபட்டு பெற்ற விடுதலை குறித்தும் அதன் குடியரசு குறித்தும் பல செய்திகளை இந்திய குடிமக்களாகிய நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இக்கண்காட்சியானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியில் இந்திய குடியரசு நாட்டின் முதன்மை தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். இந்திய விடுதலை பெற்றது முதல் பதவி வகித்த குடியரசுத் தலைவர்கள் மற்றும் துணை குடியரசுத் தலைவர்களின் பெயர் மற்றும் ஒளிப்பட பட்டியல், பதிவு காலம், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்த செய்திகள், இந்திய அரசியலமைப்பு, அதன் முகப்புரை செய்தி, முகப்புரை ஒளிப்படம், இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழு உறுப்பினர்கள் குறித்த செய்தி என பல அரிய செய்திகள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது. இக்கண்காட்சியை தொழிலாளர் துறை துணை ஆணையர் திருவாளர் சுந்தர சந்திரகுமரன் ஐயா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து கண்காட்சி குறித்த கருத்துக்களை பார்வையாளர்களுடன் புதுவை அருங்காட்சியக நிறுவனருமான பகிர்ந்து கொண்டார். மேலும் இக்கண்காட்சிக்கு வருகை தரும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணம் பங்களிப்பு சான்றிதழும் நிறுவனமும் சார்பில் வழங்கப்பட்டது. கடந்த 2025ஆம் ஆண்டில் 76ஆம் ஆண்டு குடியரசு கண்காட்சி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த ஆண்டு போலவே நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு போலவே இக்கண்காட்சி ஆரம்பில் இளைஞர்கள் பள்ளியில் அதன் இயக்குனர்
ரா மீனாட்சி அவர்களின் தலைமையில் பிப்ரவரி 3ஆம் நாள் வரை நடத்தப்படுகின்றது. இக்கண்காட்சியினை புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலக மேலாளர் மனோரஞ்சினி திருநாவுக்கரசு ஒருங்கிணைத்தார். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் 77வது குடியரசு தின விழா கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இன்றைய இளைஞர்கள் தேசபக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். தேச விடுதலை போராட்டத்தில் தங்கள் உயிரை துச்சமென மதித்து தியாகம் செய்த இளைஞர்களின் வரலாற்றை இன்றைய எளிய தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது என்று அவர் தனது குடியரசு தின விழா உரையில் தெரிவித்தார். தொடர்ந்து கல்லூரி முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன் அவர்கள் தேசத்திற்கு தியாகம் செய்த இளைஞர்களின் படங்களுக்கும் பாரத மாதா படத்திற்கும் புஷ்பாஞ்சலி செய்தார். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. 13க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் சுமார் 200க்கும் அதிகமான மாணவ மாணவிகள், முதன்மை நிர்வாக அதிகாரி, மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் என தெரிவித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி தமிழ்தாய் நகரில் உள்ள கம்பன் வீதியை சிமெண்ட் சாலையாக மாற்றியமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2024-25 கீழ் ரூபாய் 13,74,074 ஒப்பந்த தொகையில் இப்பணி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பணியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையேற்று தொடக்கி வைத்தார். இப்பணிகள் 4 மாத காலத்திற்குள் நிறைவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காந்தி, சங்கர நாராயணன், ராகேஷ், பிசிகா பத்மநாபன், ஒப்பந்ததாரர் அரவிந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரை சால்வை அணிவித்து இப்பணிக்காக நன்றி தெரிவித்தனர். இந்திய திருநாட்டின் குடியரசு தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் இன்று காலை 8:30 மணிக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் தேசிய கொடியை பறக்கவிட்டு காவலர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் பல்வேறு விருதுகள் மற்றும் காவல் பதக்கங்களை வழங்கினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% மற்றும் மிக சிறந்த தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கு கேடயங்களையும் அவர் வழங்கினார். பின்னர் பல்வேறு பாடப்பிரிவினர் அணிவகுப்பும் பல்வேறு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், அரசு செயலர்கள், காவல்துறை தலைமை இயக்குனர், அரசு அதிகாரிகள் மற்றும் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து குடியரசு தின விழாவை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சட்டப்பேரவை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
தமிழர்களால் விளைந்த விடுதலையை இன்வென்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பல தொழில்நுட்ப பணிகளை செய்து வருகின்றது. மருத்துவ சேவையில் மருத்துவத் துறையில் பல முக்கிய பணிகளை செய்து வருகின்றது. இதன் நோக்கம் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு தரமான உபகரணங்களை செய்து கொடுப்பதற்கும் எண்ணங்களை செயல்படுத்துகின்ற கருவிகளை வடிவமைப்பதன் நோக்கமாக கொண்டு செய்து வருகின்றது. சமூகத்தில் பல துறைகளில் இன்வேட்டின் நிறுவனம் தனது பங்களிப்பை செய்து வருகின்றது. இதன் அடுத்த கட்டமாக மலேசியாவில் புக்கி ஜூலியோ ஸ்டூடியோத்தில் மார்ச் 28, 2026 இந்தியா மற்றும் மலேசியா சினிமா கலைஞர்களை கொண்டு ஒரு நிகழ்வினை நடத்த உள்ளது. இதில் ஆசிய கண்டத்தில் இருந்து அனைத்து நாட்டு பிரதிநிதிகளும் பங்கு பெறுகின்றனர். டாக்டர் சுதன் அவர்கள் மெய்யியல் பயிற்சியை உலகத்திற்கு ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. மற்றும் மலேசியாவில் உள்ள புனிஷா அலம் சிவன் ஆலயம் கட்டுவதற்கான ப்ளூ பிரிண்ட் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் காஞ்சி மடாதிபதியான ஜெயகுரு ஜெயபிரகாஷ் சுவாமிகள் பங்கு பெறுகிறார். இவ்விழாவினை செவ்வனவே நடத்தி கொடுக்கும் பொறுப்பினை இன்று பாண்டிச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லாரன்ஸ் அவர்களை சந்தித்து விழாவிற்கான ஏற்பாடுகளையும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியும் சந்தித்து அவருக்கு இன்று நினைவு பரிசு வழங்கினோம். ஐயா அவர்கள் எங்களிடம் விழாவை பற்றி நல்ல முறையில் கலந்துரையாடியது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள குபேர் வீதி மிகவும் சேதமடைந்தும் சீதளமடைந்தும் உள்ளது என்று அப்பகுதி மக்கள் மேற்கண்ட குபேர் வீதியை புதியதாக சிமெண்ட் சாலையாக அமைத்து கொடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தொடர் முயற்சியின் பலனாக 2025-26 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 24,65,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை 9 மணியளவில் மேற்கண்ட குபேர் வீதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ் ராஜன், நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன், உதவி பொறியாளர் திரு பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் திரு குப்புசாமி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் உருளையன்பேட்டை தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்களும் மேலும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்கள் பரிசுகளை வாங்கி சென்றனர். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டு சாலையில் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அன்றைய தினம் மழை காரணமாக பரிசுகளை வாங்க தவறிய மகளிர்கள் நேற்று மேரி உழவர்கரையில் உள்ள மகளிரணி தலைவி பிரபாதேவி அவர்களின் வீட்டிற்கு சென்று பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வாங்கி சென்றனர்.
என்ஆர் மணி புகழ்பெற்ற தொழிற்சாலை குழுமத்தில் துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கிறார். இவர் சிறந்த எழுத்தாளர். இவர் எழுதிய சிந்தனையில் பூத்த சிறு அரும்புகள் மற்றும் தமிழகத்தின் தலை சிறந்த ஆளுமைகள் ஆகிய 2 நூல்கள் வானதி பதிப்பகம் ஏற்பாடு செய்த விழாவில் சென்னை நந்தனம் புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டன. பேராசிரியர் ராசகோபாலன் தலைமை வகித்தார். கலாச்சக்கரம் நரசிம்மா சிறப்புரை வழங்கினார். விழாவில் நூல் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். வானதி ராமநாதன் விழாவிற்கு வந்தவர்களை வரவேற்றார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சரத் சையத் அகமது சாஹிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில வக்ஃபு வாரிய நிர்வாக கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாண்டிச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள சரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் தேசிய கொடியேற்றி குடியரசு தின விழா முஸ்லிம் சமுதாய மக்களுடன் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிர்வாகி அகமது தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செய்தியாளரை சந்தித்த நிர்வாகி அகமது கூறுகையில், பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள மாநில வக்ஃபு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என முஸ்லிம் சமுதாய மக்கள் சார்பாக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். என்ஆர் ஐயா அவர்கள் எங்களுடைய சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்களின் அடிப்படை தேவையான இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கான பணியினை உங்களது பொற்கால ஆட்சியிலேயே நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் என்றும், வக்ஃபு வாரியத்திற்கு 10 ஆண்டு காலமாக அமைக்கப்படாமல் நிரப்பப்படாமல் உள்ள வாரிய தலைவரை உடனே நியமனம் செய்து வக்ஃபு வாரியத்திற்கு வாரியத்தில் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி உட்பட்ட பாட்டனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீராம் நகரில் 77வது குடியரசு தின நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. திருச்சிற்றம்பலம் ஊராட்சி உட்பட்ட பாட்டனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீராம் நகரில் 77வது குடியரசு தின நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார், 12வது வார்டு உறுப்பினர் கணேசன் முன்னிலையில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் இருதயராஜ் இவர்களுடன் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க தலைவர் அற்புதராஜ் இவர்கள் அனைவரையும் சங்க நிர்வாகிகள், நகர நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 77வது குடியரசு தின தேசிய கொடியை ஏற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர்களுக்கு பலவித விளையாட்டு போட்டிகளை வைத்து மாணவ மாணவிகள் அவரவர் ஆசை தீர போட்டியை ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க நிர்வாகிகள் நடத்தி கொடுத்தார்கள். இந்த விளையாட்டு போட்டிகள் இசை நாற்காலி, யானைக்கு வால் வைத்தல், பின்புறம் கையை கட்டி வாயால் முறுக்கு கடித்தல், கண்ணை கட்டி தரையில் இருக்கும் பலூனை துடைப்பத்தால் உடைத்தல், வாயில் டீஸ்பூன் எலுமிச்சைப்பழம் வைத்து செல்லுதல், சிறு பிள்ளைகளுக்கு ஓவியம் வரைதல் மற்றும் கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, சிலம்பாட்டம், பாட்டு பாடுதல் போன்ற நிகழ்ச்சிகளை மாணவ மாணவிகளுக்கு முதலாக ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கம் ஆரம்பித்து நடத்தப்பட்டது. இதுவே முதல் முறை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் பொன் செந்தில்குமார், ராஜீவ் பால்வண்ணன், பலராமன், ராமலிங்கம், ஜெயக்குமார், தேவநாதன், மேகநாதன், முனுசாமி, இளஞ்செழியன் ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இது வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்ய நாராயணன், இளநிலை பொறியாளர்கள் ரங்கமன்னார், பிரதீப்குமார் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
இன்று மதகடிப்பட்டு கிராமத்தில் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தலைமை ஐயனார் வட்டாட்சியர் பொய்பு அவர்கள் தலைமையில் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வில்லியனூர் தாலுகா வட்டாட்சியர் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி இனிப்பு மற்றும் எழுது பொருட்கள் வழங்கி சிறப்பித்தார். இதில் தொகுதி அளவில் நடந்த கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மதகடிப்பட்டு இரட்டை மலை சீனிவாசன் குழுவினர்கள் மற்றும் கபடி போட்டி நேஷனலில் கலந்து கொள்ளப் போகும் மதகடிப்பட்டு அஸ்வின் ஆகியோர்களை பாராட்டி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. இந்நிலையில் விஏஓ அசேகன், சீனிவாசன் சுகுமார், சபாபதி வீரப்பன் ஐயப்பன், வெங்கடாஜ் திருமால், விஜய் சந்திரன் சரவணன், லோகு ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியரசு தினம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை பகுதியில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து முதலியார்பேட்டை மற்றும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக குடியரசு தினம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தினத்தை ஒட்டி பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக விழா நடைபெற்றது. இதில் நிறுவனர் மனோகரன் என்கின்ற கர்ணா கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் செல்வகுமார், கணபதி, மணிகண்டன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பெரியவர்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்வி எனும் ஆயுதம் கொண்டு இந்த உலகையே நீங்கள் மாற்றலாம் என விவிஎம் அறிவியல் முகாமில் பங்கேற்ற கல்வித்துறை இயக்குனர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2025-26 கல்வி ஆண்டிற்கான வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் மாநில அளவிலான அறிவியல் முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பிராந்தியம் முழுவதும் உள்ள 45 வெவ்வேறு பள்ளிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட திறமையான மாணவர்கள் பங்கேற்றனர். மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மையத்தில் நடந்த துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநரின் பாதுகாவலர் ரவீந்திர முத்துக்குமார் முகமை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் ஒரு நாள் முழுவதும் தீவிர அறிவியல் ஆய்வுகள் மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் உற்சாகத்துடன் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற பள்ளி கல்வி இயக்குனர் டாக்டர் சிவகுமார் மாணவர்களின் அறிவியல் திறனை பாராட்டி பேசுகையில், கல்வி எனும் ஆயுதம் கொண்டு நமது அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிய முடியும். அது நமது அடையாளத்தை மட்டுமல்லாது நமது குடும்பம் மற்றும் நாட்டின் அடையாளத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது. ஆகவே கல்வியை ஒருபோதும் கைவிடாமல் அதனை திறம்பட கையாண்டு நீங்கள் சிறந்த விஞ்ஞானிகளாக உருவாக வேண்டும். கல்வி எனும் ஆயுதம் கொண்டு இந்த உலகையே நீங்கள் மாற்றலாம் என்று மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். இவ்விழாவில் சர்வ சிக்ஷா அபியானின் மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா மற்றும் CISR விஞ்ஞான டாக்டர் சுதாகர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவில் விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை டாக்டர் AS சிவகுமார் வழங்கினார். மேலும் பங்கேற்ற 45 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்தியாவின் 77வது குடியரசு தின விழாவை புதுச்சேரி ஏம்பலம் அரசு தொடக்கப் பள்ளியில் இன்று காலை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவ்வையம் பிரான்ஸ் தமிழர்கள் சமூக நலசங்கம் தலைவர் திரு கண்ணபிரான் அவர்கள் மற்றும் இளங்கோ அவர்களின் வழிகாட்டுகளின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் FDSSCயின் 51வது சமூக நலத்திட்டமாக பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயன்படும் வகையில் கணினி வழங்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி அவர்கள் தலைமையில் 4ஆம் வட்டம் துணை ஆய்வாளர் திரு திருநாவுக்கரசன் அவர்கள், ஐடியல் மேல்நிலைப்பள்ளி தாளர் திரு முகுந்தன் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக திரு அருண் பார்த்த சாரதி பிரான்ஸ் அவர்கள், திருமதி செல்வி பிரான்ஸ், திருமதி அலேஸ் கோரிதான் பிரான்ஸ் அவர்கள், பிரான்ஸ் வாழ் வில்லியனூர் நண்பர்கள் வட்டம் திரு செல்வராசு லக்ஷ்மணன், புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் கம்ப்யூட்டர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராம்லஷ் அவர்கள், வில்லியனூர் எக்ஸ்னோரோ இன்டர்நேஷனல் திரு தசரதன் அவர்கள், அன்புள்ள ரஜினிகாந்த் நற்பணி மன்றத்தின் திரு ரஜினி முருகன் அவர்கள், குமுகாயம் நண்பர்கள் வட்டம் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு
பரசுராமன். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்ற விழாவில் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். மாநில அளவிலான சிலம்பம் போட்டி உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி பங்கேற்று பரிசுகள் வழங்கினார். மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் நடைபெற்ற 1ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான நாகம் 16 சிலம்பம் போட்டி 2026 நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, மாநில கழக துணை அமைப்பாளர் கலந்து கொண்டு போட்டியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி திரு கே பழனிவேல் அவர்கள், சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் கிளை செயலாளர் சங்கர நாராயணன், அகிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த போட்டி மூலம் பாரம்பரிய சிலம்பக்கலை மற்றும் நாட்டுப்புற கலைகளை இளம் தலைமுறையினரும் கொண்டு செல்லும் முயற்சி பாராட்டத்தக்கது என உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் தெரிவித்தார். புதுச்சேரி வேல்ராம்பேட் பகுதியில் உள்ள மறைமலை நகர் 2வது குறுக்குத்தெரு மக்கள் நல சங்கம் சார்பாக இந்திய குடியரசின் 7வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் ஆலோசகருமான திரு சோமசுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேலும் சங்கத்தின் தலைவர் திரு கோவிந்தன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் இந்திய அரசியலமைப்பு வழங்கிய சமத்துவம், நீதி, சகோதரத்துவம் ஆகிய அடிப்படை மதிப்புகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சமூக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் சங்கத்தின் செயலாளர் கே ரவிச்சந்திரன், பொருளாளர் என் மனோகரன், துணை செயலாளர் திரு ஆர் ராஜலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் செயற்குழு உறுப்பினர்கள் சத்ய நாராயணன், பிரபாகரன், அலமேலு மற்றும் ஆலோசகர்கள் சோமசுந்தரம், ஐயாதுரை, சுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசப்பற்றை வலியுறுத்தும் உரைகள் இடம்பெற்றன. இவ்விழாவில் மறைமலை நகர் 5வது குறுக்குத்தெருவை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு குடியரசு தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர். இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் நலசங்கத்தின் சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் நலசங்கத்தின் சார்பில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா சங்க அலுவலகத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக என்சிசி குரூப் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து ஏர்விங் கமாண்டர் குரூப் கேப்டன் ரஞ்சித் ஜத்ருகான் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தார். சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பெருந்திரளாக விழாவில் கலந்து கொண்டு நலசங்க தலைவர் பெருமாள் வரவேற்க மூத்த துணைத் தலைவர் ஜோதிகுமார் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மெனுவல்ராஜ், பாலையா குப்பன், ஹரிச்சந்திரன், மூவரசு அசோகன் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். வீர மங்கையர்கள் லட்சுமிகாந்தம் தலைமையில் தமிழரசி சாந்தி, ஜீவகீதம், ஆரவல்லி, மாரியம்மன், கலகவல்லி, ராஜகுமாரி மற்றும் உன்னத மேரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பு செய்தனர். நிறைவாக பொது செயலாளர் தேவராஜ் நன்றி உரை கூற குடியரசு தின விழா நிறைவு பெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் குடியரசு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது.
புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் குடியரசு தின விழாவை ஒட்டி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் அன்பரசன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த முதியவர்களுக்கு போர்வை வழங்கி குடியரசு தின வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சூரமங்கலம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் குடியரசு தினத்தை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.